போர் நிறுத்தம் தொடர்பில் ஈரான் உடனடியாக செயற்பட வேண்டும் என ட்ருத் சமூக வலைதளம் ஊடாக ட்ரம்ப் செய்தியொன்றை அறிக்கையிட்டுள்ளார். இல்லாவிட்டால் ஈரானில் எதுவும் எஞ்சியிருக்காது எனவும் காலம் மிகவும் முக்கியமானது எனவும் டொனால்ட் ட்ரம்பின் ட்ருத் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தாம் அண்மையில் முன்வைத்த சமாதான முன்மொழிவுகள் தொடர்பில் நெகிழ்வுத்தன்மையுடன் செயற்படவோ அல்லது ஒரு உடன்பாட்டிற்கு வரவோ அமெரிக்கா முயற்சிக்கவில்லை என ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. அமெரிக்கா தனது ராணுவ இலக்குகளை மறைப்பதற்கான ஒரு கவசமாகவே ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்துவதாக ஈரான் வெளிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பாகாய் குற்றம் சுமத்தியுள்ளார். உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டாலும் பிராந்தியத்து ஸ்திரத்தன்மை மோதல்களை உருவாக்குவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே பொறுப்பு என அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றுடன் 80 நாட்களாகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கும் இடையில் சுமார் அரை மணித்தியாலம் தொலைபேசி ஊடாக நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் தனது சீன பயணம் தொடர்பிலும் ஈரான் தொடர்பிலும் நெத்தன்யாகுவுக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் வரைபடத்தின் மீது அமெரிக்க தேசிய கொடியை விரித்திருப்பது போன்ற ஒரு நிழற்படத்தை தனது ட்ருத் கணக்கில் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தான் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் மொஹசின் நக்வி தெஹ்ரானில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியானை சந்தித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர்கள் சுமார் 3 மணித்தியாலங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த நாட்களில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கு பாகிஸ்தான் பெரும் பங்களிப்பை வழங்கியது. இதனிடையே ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அணுமின் நிலையத்துக்கு அருகில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆக்கிரமிப்பு செயல் என அந்நாட்டு வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமைதியான அணுசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைப்பது சர்வதேச சட்டத்தை மாத்திரமன்றி ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் மனிதாபிமான சட்டக் கொள்கையையும் தெளிவாக மீறும் செயலாகும் என ஐக்கிய அரபு ராஜ்ய வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அரபு ராஜ்யத்தின் மேற்கு எல்லை ஊடாக 3 ட்ரோன் விமானங்கள் நேற்று நுழைந்ததாகவும் அவற்றில் 2 வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் ட்ரோன் விமானம் ஒன்று அபுதாபியில் உள்ள பராக்கா அணுமின் நிலையத்துக்கு அருகில் உள்ள மின்பரப்பாக்கி ஒன்றில் மோதியதால் தீ விபத்து ஏற்பட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் அணுமின் நிலையத்துக்கு நேரடி பாதிப்போ அல்லது எந்தவிதமான கதிர்வீச்சு கசிவோ ஏற்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். குறித்த ட்ரோன் விமானங்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தன என்பதை அரபு ராஜ்யம் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் ரபேல் குரோசி, ஐக்கிய அரபு ராஜ்ய வெளிவகார அமைச்சர் சைத் அல் நஹயான் ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஈராக் திசையிலிருந்து வந்த 3 ட்ரோன் விமானங்கள் தமது வான்பரப்பில் அழிக்கப்பட்டதாக சவுதி அரேபிய அதிகாரிகள் நேற்று அறிவித்துள்ளனர். பிரித்தானியா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறைந்த செலவில் இயங்கும் ட்ரோன் எதிர்ப்பு கட்டமைப்பு நிறுவப்பட்டுள்ளதுடன் இந்த அமைப்பின் ஊடாக குறைந்த செலவில் மிகவும் துல்லியமாக தாக்குதல் நடத்தும் திறன் காணப்படுகிறது. வளைகுடா பிராந்தியத்தின் பல நாடுகளின் எரிசக்தி ராணுவ நிலையங்களை இலக்கு வைத்து ஈரான் பல மாதங்களாக முன்னெடுத்த ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே பிரித்தானியா இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.